ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஏஜ் லிமிட்டேஷன் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா. வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவு சில போஸ்டிங்க்கு மட்டும் ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21. அதாவது சில போஸ்டிங் சொல்றேன், அதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஏஜ் வந்து எல்லா கேட்டகரிக்கும் 21. அது என்னென்ன போஸ்டிங்னா விஓ எழுதியிருக்கேன், ஓகே, தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. விஓ, ஃபாரஸ்ட் கார்டு, அதுலயே டிரைவிங் வரும், ஃபாரஸ்ட்லயே டிரைவிங் வரும், அந்த வாட்சர், ஓகே. இதுக்கு எல்லாமே எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸ்டார்டிங் இந்த போஸ்டிங்கை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்டிங்க்கு இந்த விஓ, ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங், வாட்சர் இந்த போஸ்டிங் தவிர்த்து ஏனைய போஸ்டிங்கு ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் இருந்தால் போதுமானது. இந்த கிளாரிட்டியும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து மேக்சிமம் லிமிட் எவ்வளோதான் சார், ஏன்னா இது அடிப்படை வந்து எல்லாரும் இருப்பீங்க. மேக்சிமம் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் மட்டும் முடிச்சிருக்காரு, ஒரு ஆஸ்பிரண்ட் 12th முடிச்சிருக்காரு, ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து டிகிரி முடிச்சிருக்காருன்னு வைங்களேன். இந்த 3 கேட்டகரியில தான் வரப்போகுது. 10th முடிச்சிருப்பாப்புல, இல்லை +2 இல்லைன்னா டிகிரி. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th மட்டும் முடிச்சிருந்தா அவர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில், பிசிஎம் இந்த கேட்டகரியில் வந்து 10th மட்டுமே முடிச்சிருந்தா அவர் வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 34. அவர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில வராப்புல, அதாவது ஓசி அந்த கேட்டகரியில வராங்கன்னா மேக்சிமம் லிமிட் வந்து 32. 10th மட்டுமே முடிச்சிருந்தா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 34, ஓசியில வந்து 32. சப்போஸ் +2 முடிச்சிருக்காரு, டிகிரி முடிச்சிருக்காருன்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். ரெண்டுக்குமே 10th தாண்டி முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. அதாவது நமக்கு ரிட்டையர்டு 60 இயர்ஸா, 60 ஆண்டுகளா, இதுக்குள்ள எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க போட்டி போட்டுக்கலாம். அதுலயும் சில போஸ்டிங்க்கு ஏஜ் மேக்சிமம் லிமிட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு விளங்கிட்டீங்களா? 10th மட்டுமே முடிச்சிருந்தா என்ன வரும்? 34 ஏஜ் லிமிட்டு, ஓகே. +2 டிகிரினா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுலயும் இந்த விஓ போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த விஓ போஸ்டிங் மட்டும், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 42 வருஷம். நல்லா கடுங்க. இந்த விஓக்கு மட்டும் மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 42. நீங்க ஜென்ரல்ல வரீங்கன்னா 32லயே ஓவர். நல்லா விளங்கிக்கணும். நீங்க வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இதுல வர்றீங்கன்னா விஓக்கு மட்டும் மேக்சிமம் 42, மினிமம் 21 வருஷம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்ற ஏனைய போஸ்டிங் விஓவை தவிர்த்து மற்ற ஏனைய போஸ்டிங்லாம் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். நீங்க 10th லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க பயப்படணும், ஏஜ் நமக்கு வராது, ஓகேங்களா. ஆனா 34லயே முடிஞ்சிருது. மற்ற எல்லா போஸ்டிங்க்கு +2 முடிச்சிருக்கீங்க, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா மேக்சிமம் வரைக்கும் நீங்க 60 ஆண்டுகள், 60 வயசு வர வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஓவராலா ஷார்ட்டா முடிச்சிடறேன், ஓகே. அடுத்தடுத்து வீடியோ போட்டிருப்பேன், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஃபைனலா சொல்லி முடிச்சிடறேன். நீங்க 10th லெவல்ல மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து 34 வயசு வரைக்கும் மேக்சிமம், இல்ல +2 டிகிரினா 60 வயசுக்குள்ள வரைக்கும் எழுதிக்கலாம். நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட், நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த விஓவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் தான், ஓகே. மற்ற எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட் எல்லாமே அது வரும், ஓகேங்களா. அவ்வளவுதான். ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு ஏஜ் இருக்கும். குரூப் 4 எழுதுறதுக்கு ஏஜ் இருக்கும், 60 வயசு வரைக்கும் இருக்கு. ஆவரேஜா நம்ம கணக்குப்படி பார்த்தா உங்களுக்கு ஏஜ் இருக்குப்பா, படிங்கப்பா, எழுதலாம்ப்பா, சரிங்களா. ஒன்று வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல இன்னும் கொஞ்சம்
எஃபெக்டிவா நம்ம ஏஜ் லிமிட்டேஷனை பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் இருக்கு, கடைசியா நான் கன்க்ளூஷனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏஜ் இருக்குப்பா, விஓக்கு மட்டும் 42 வயசு வரைக்கும்ப்பா, மற்ற ஏதாவது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதாவது ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா நம்ம எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.